தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தலைநகரை மிரள வைத்த சீமான் தம்பிகள் வரலாற்றில் முதல் முறையாக தேர்தல் அதிகாரிகளை வெளிநடப்பு செய்ய வைத்த சம்பவம் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக காண இருக்கோம். இந்த செய்தியை நிறைய பேருக்கு அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கலாம். என்னென்னு கேட்டால், ஒரு பயிற்சி முகாமுக்காகத்தான் நாம் தமிழர் கட்சி சென்றிருக்காங்க. ஸோ இப்போ தேர்தலை எப்படி சந்திப்பது, தேர்தல் ஆணையம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விடையும் தெரிந்து கொள்வதற்காக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை வரவழைத்திருக்காங்க. அதில் தான் அண்ணன் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி உறவுகள் கலந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட அந்த இடத்துல கலந்திருக்கிற அந்த விடயம் நமக்கு தகவலாக தெரிய வந்திருக்கிறது. தற்போது இசைமதிவாணன் அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி மூலயமாக இணையத்தில் வைரலாகக்கூடிய இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நேரம் கடக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி மழுப்பி தேர்தல் அதிகாரத்தால் ஏற்படக்கூடிய அந்த பிழைகளை பதிவு செய்வதற்கு கூட அங்கே அச்சப்படுற ஒரு சூழலை நாம் தமிழர் கட்சி உருவாக்கியிருக்காங்க. தலைநகர் டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த விடயத்திற்கு முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி போயிட்டு அவர்களது கேள்விகளை, அதாவது தேர்தல் ஆணையம் ஒரு இதுவை நடத்துகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அங்கே என்னென்ன குழப்பங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு அவங்க சொல்ல வேண்டியது அவர்களுக்கு கடமை இல்லையா? ஏன்னா இவங்க நேரடியாக தேர்தல் களத்தில் நின்று இருக்காங்க. அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாங்கள் கேள்வி எப்படின்னா பதில் கிடைக்கல அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணணும் இல்லையா? அப்படி பதிவு பண்ணும்போது நீங்கள் பதில் இருந்தது அப்படின்னா சொல்லணும், இல்லையா? இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு பேச ஆரம்பிக்கும் போதே நேரம் ஆகிறது அப்படிங்கிறதும், அப்புறம் திமுகவிற்கு எப்படி கள்ள ஓட்டுக்கள் போடுறாங்க அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக கேள்வி எழுப்பிட்டார். இதுதான் அங்கே நடந்த மிக முக்கியமான ஒரு விஷயம். வெளிப்படையாக கேள்வி எழுப்பினோடனே அதற்கான பதில் சொல்ல முடியாமல் அங்கே தேர்தல் அதிகாரிகள் தவிக்கிற விஷயத்தை பார்க்க முடிகிறது. இப்போ வெளிநடப்பு செய்திருக்கிறது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னென்னா, இது ஒரு பயிற்சி முகாம் மாதிரி தான். இந்த இடத்துல இந்த மாதிரி கேள்வி கேட்டு உறவுகள் தெரிக்க விடுற அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணுறாங்க அப்படின்னா, சட்டமன்றத்துலேயும் நாடாளுமன்றத்துலேயும் அவங்க போகும்போது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்திய நாட்டில் ஏற்படும் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். முக்கியமாக 2026 நமது வெற்றிக்கான முதற்படியாக இருக்கணுங்கிறதுல எல்லாருமே தீவிரம் காட்டுறாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் மக்களுக்கு கூடுதல் நம்பிக்கை தரும் நான் எதிர்பார்க்குறேன். அதனால் இனிமேல் இவர்களுக்கு வாக்கு செலுத்தினா ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியை உடை தெரிவதற்கான ஒரு சம்பவமாகத்தான் இது. மக்களுக்கான எளிய மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் சட்டமன்றத்தில் கொண்டு போய் பேசுவோம், அதன் மூலயமாக அதற்கு தீர்வு கிடைக்கும் வரை போராடுவோங்கிறத உறுதியை மட்டும்தான் தற்போது தர முடியும். வெற்றி பெற வைங்க. அந்த விஷயத்தை சரி செய்கிற ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்குது அப்படின்னா அது 100% சரி செய்யப்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது.